ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன் பிளவுஸ் பார்ப்போம். பிளவுஸோட பார்டர் ஒன் சைடு கைக்கு வச்சுட்டு ஒரு பக்கத்து பார்டர் இருக்கும்ல, அதை எடுத்து போட் நெக் வெட்டியிருக்கேன். போட் நெக் இல்லை, பாட் நெக். அதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன். கேன்வாஸ் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, பிளவுஸோட கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கங்க. அந்த லேஸை வச்சு பாருங்க, அந்த நெக்கு அகலத்துக்கு அந்த பார்டர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அதை வந்து மூணா கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒட்டு வச்சுதான் தைக்க போறோம். அந்த நெக்கோட அகலத்துக்கும் உயரத்துக்கும் நம்ம சரியா இருக்கணும். இங்க பாருங்க, கட் பண்ணி அதை மூணுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப எப்படி போறேன்னு பாருங்க. பிளவுஸோட கெட்ட பக்கத்துல வைக்க கூடாது. பிளவுஸோட நல்ல பக்கம் அந்த பார்டரை வச்சு சென்டர்ல தையல் போட்டுக்காங்க. ஏன்னா துணி விலகாம இருக்கிறதுக்காக. பிளவுஸ் பேக் பீஸ் வெட்டி இருக்கோம்ல, அதுல பிளவுஸோட நல்ல பக்கம் வச்சு தச்சுக்கிட்டு வரோம். நம்ம லாங் ஸ்டிச் போட்டு ஒரு தையல் நீட்டா போட்டுக்கங்க. அதுக்கு மேல லைனிங்க வச்சுக்குவோம். லைனிங்ல நெக்கு வெட்டி இருக்கோம். பின் போட்டுக்கோங்க. கேன்வாஸ்லாம் வேண்டியது இல்லை. இதே மாதிரி நம்ம இதே மெத்தட்ல நிறைய மாடல் தைக்கலாம். பின் போட்டுக்கிட்டு இந்த ஓரமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுட்டு வரோம் சுத்தி. நெக் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல அழகா பொறுமையா சின்ன தையல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்கு வளைவெல்லாம் அழகா திரும்பும். நம்மளுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போதும் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு. இந்த டிசைன் மட்டும் வைக்கிறதுக்கு. தச்சாச்சு. நம்மளுக்கு இங்க பாருங்க, கழுத்து உள்ள துணியை நம்ம வெட்டிக்கிறோம். எக்ஸஸா உள்ள துணியை இது பார்டருங்கிற வசதி, இது கேன்வாஸ் மாதிரி அழுத்தமா இருக்கும். அதனால கேன்வாஸ் வேண்டியது இல்லை. அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு போட்டுக்கலாம் நம்ம. கட் பண்ணியாச்சு. சுத்தி வந்து நம்ம சிசர் கட் போட்டுக்குவோம். அப்பதான் இந்த நெக்கு வளைஞ்சு கொடுக்கும் அழகா. பார்த்து கட் பண்ணுங்க. தையலுக்கு அந்தண்டை கட் பண்ணிடாம. சிசர் கட் போட்டுட்டு திருப்பிக்கங்க. அப்படியே லைனிங் துணிய பின்பக்கமா திருப்பிக்கங்க. திருப்பி ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா நீட்டா இருக்கும். இங்க இருங்க, துணி இங்க கம்மியா இருக்குது. நம்மளுக்கு 2 சைடும் கீழே இறக்கத்துல துணி இருக்கு. 2 பக்கமும் துணி கம்மியா இருக்கு. கழுத்துல இருந்து வெட்டணும்ல, அதுல மிச்ச துணி இருக்கும். அதை 2 பக்கமும் ஒட்ட வச்சு நம்ம பொருத்திக்கிறோம். இப்படி வச்சு தையலை போட்டு
எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல பார்த்து வைங்க. படிமான தையல் போட்டுக்கலாம். அது மாதிரி 2 பக்கமும் அடிச்சுக்குவோம். வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம பிளவுஸ் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் துணி இருந்தாலும் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பிளவுஸ் தைக்கிற வரைக்கும் அது இருக்கலாம். நமக்கு தேவைப்படும் பிளவுஸுக்கு ஒட்டு வைக்கிறதுக்கோ எதுக்காக தேவைப்படும். 2 பக்கமும் அடிச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை இன்னொரு வாட்டி அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம அந்த நெக்கு ஷேப்புக்கே வரைஞ்சிக்க போறோம். அப்படியே மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு துணியை கரெக்டா அந்த நெக்கை ஒழுங்கா போட்டு அந்த நெக்கு ஷேப்புக்கே நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ணுவோம். ஒரு 1.5 இன்ச்சு இறக்கம் வச்சு நம்ம அதே நெக் மாதிரியா வரைஞ்சிக்கிறோம். நெக் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு வரைஞ்சிக்கிறோம். அங்க கீழே எல்லா துணியும் சமமா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம் ஒரு வாட்டி. பாருங்க, அதே மாதிரி வரைஞ்சாச்சு. இப்ப அப்படியே 2ஆ மடிக்கிறோம். இப்படி மடிச்சு போட்டு இது அப்படியே இந்த பக்கம் ட்ரேஸ் எடுத்துக்குவோம். பார்டர் வந்து நம்ம அந்த வரைஞ்ச வரைக்கும் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. மடிச்சு இப்படி ஒரு தட்டு தட்டுனாக்கா இந்த பக்கம் ஒட்டிக்கும். இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க அந்த டிசைனு. அதுல தையல் போட்டுக்குவோம். நைஸ் தையல்ல வச்சுக்கலாம். துணியில சுருக்கு இல்லாம பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து சுருக்கு இருக்கு, அதை அயன் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி நம்ம கையில அழுந்தோம் மேலேயே, அப்ப நல்லா செக் பண்ணிக்கிட்டு அடிங்க. பாருங்க, அடிச்சாச்சு. இப்ப நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்தண்ட உள்ள துணியை நம்ம கட் பண்ணிக்கிறோம். அந்த தையலுக்கு அடுத்து உள்ள துணியெல்லாம் எக்ஸஸா இருக்கு பாருங்க. நம்ம தையல் போட்ட இடம் அப்படியே அந்த டிசைன் ஆயிடும். அது நம்ம என்ன ஷேப் வேணாலும் அதுல வரைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம ரவுண்டு அந்த பானைக்கருத்து மாதிரியே நம்ம வரைஞ்சோம். இல்ல வேற எந்த டிசைன், ரவுண்ட் நெக்கு எந்த நெக் வச்சாலும் நம்ம இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இது சிசர் கட் பண்ணும் போது அடியில மெயின் பீஸை கட் பண்ணிடாம பார்த்துக்கோங்க. கவனமான இருக்குங்க. அந்த இடுக்கல் எல்லாம் கொஞ்சம் ஷேப் வர மாதிரி அழகா.
கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த நெக் டிசைன் வந்துருச்சு. இதுல நம்ம அந்த ஓரத்துல லேஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்ல நம்ம புடவையோட துணியை எடுத்து கிராஸ் கட்டிங்ல கட் பண்ணி அந்த துணியை பைப்பிங் மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும். இது நான் இப்ப லேஸ் வைக்கிறேன். லேஸ் நல்லா இந்த வளைவுல எல்லாம் பார்த்து அடிங்க. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. லேச நல்லா சுருக்கம் கொடுத்து அடிக்கணும். அப்பதான் இந்த கழுத்து பெண்டுல எல்லாம் நல்லா வளைவு கொடுக்கும். சின்ன தையல்லே வச்சுக்கோங்க. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. லேஸ் அடிச்சா அப்படி கழுத்து என்ன ஷேப்ல இருக்கோ அப்படியே இருக்கணும். கழுத்து அடிச்சு போட்டா அதே ஷேப்ல இருக்கணும். எவ்வளவு சீக்கிரமா வச்சாச்சு பாருங்க அந்த டிசைனு. நம்ம கேன்வாஸை மார்க் பண்ணிக்கிட்டு நறுக்கிக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு தைக்கலாம். அதுவும் இன்னும் அழகா இருக்கும். இருந்தாலும் டக்குன்னு ஒரு டிசைனை போட்டுட்டு கஸ்டமர்ட்டையும் கொஞ்சம் காசு நம்ம கம்மியா வாங்கிக்கலாம். வெறும் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் போட்டு கொடுத்தா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நெக்கே எடுப்பா தெரியும் பாருங்க. 2 தையல் போட்டுக்கலாம் லேஸுக்கு. அவ்வளவுதான். நம்ம நார்மலா சுத்தி தையல லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்க பின்னாடி எல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. பின்னாடியே நம்ம தையல் மட்டும்தான் தெரியும். அந்த லேஸ் வச்ச தையல் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. எவ்வளவு ஈஸியா தச்சிட்டோம்னு பாருங்க. ரொம்ப டைம் எடுக்க வேண்டியது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. வேற ஏதாவது டிசைன் தைக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடையில மடிச்சு வச்சுக்கிறோம். எக்ஸஸ் அவ்வளவுதான் கட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நம்ம நார்மல் பிளவுஸ் தான், நார்மல் பிளவுஸ் தைக்கிற மாதிரி தான். அடியில் அதே 1.5 இன்ச்சு நம்ம மடிச்சு அடிச்சுக்கிறோம். எந்த ஒரு இதுவும் தெரியல பாருங்க நமக்கு உள்ற. வச்சாச்சு. டாட்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான். நாட்டு நம்ம வச்சுக்குவோம். இதே மெத்தட்ல நம்ம இதுல நிறைய டிசைன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நிறைய டிசைன் பிளவுஸ் வச்சு காமிக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாட்டு ரெடிமேட் நாட்டு தான் வச்சேன். இதை நம்ம கழுத்து அடிக்கும் போதே உள்ளுக்குள்ள வச்சு நம்ம அடிக்கிறதுனால அடிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு அழகா இந்த நெக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்க. தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. பிளவுஸ் சூப்பரா இருக்கா? எவ்வளவு 1/4 மணி நேரம் தான் அனுப்பிச்சு தைக்கிறதுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.